Good evening, Harish. Harish, good evening. Good evening, Miss. Good evening. எங்க ஹரிஷ காணையில. எஸ், ஓகே. நீங்க உங்களுக்கு ஆஃப்டர் கிளாஸ் நடந்துச்சா? டயர்டா நீங்க? Yes. டயர்டா Oh, நீங்க? yes. டயர்டா இருக்கிறீங்களா? டயர்ட். போன கிளாஸ் மிச்ச கேள்வி எழுதினீங்களா? கேள்வி விட்டு செய்தீங்களா? Yeah. ஆன்சர் பாத்துமா? Yep. எஸ், ஓகே. அடுத்தது சிலப்பதிகாரம். உங்களுக்கு சிலப்பதிகாரம் அந்த கதை விளங்கிட்டுதா ஹரிஷ்? ஹரிஷுக்கு அந்த சிலப்பதிகாரம் கதை விளங்கிட்டுதா? Oh, விளங்கிட்டு. வீடியோ ஒண்ணு பார்த்தோம். அதுல என்ன கதை இருக்கு சொல்லுங்க. கதை என்ன கேட்டா நீங்க அதுல படிச்சதை அப்படியே சொல்ல தெரிய வேணும். இது இந்த இதுல என்ன கதை இருக்கு. இந்த போன கிளாஸ்ல என்ன காட்டினான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு காட்டினேன் தானே? ஆ, என்ன Oh, பார்த்து Miss. Everything. என்ன பார்த்தோம்? கண்ணன், கண்ணகி. ஆ, கண்ணகி. ஓகே. ஹஸ்பண்ட் பேர் என்னது? கண்ணன். ஹஸ்பண்ட் இது வைஃபோட பேர் தான் சொல்றீங்க கண்ணகி. ஹஸ்பண்ட் பேர்? ரைட். நம்மளுக்கு பாடத்தை இருக்கா? நான் சும்மா விளங்கப்படுத்தி விட்டேன். சரியா? நாங்க அந்த கனவு கண்டு அந்த தாதிக்கு அந்த அரசி சொல்லுறது மட்டும் பார்த்தனாங்க. என்ன ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தனாங்க, அப்படித்தானே? காட்சி ஒன்று பார்த்தனாங்க. ஏன்னா ஒரு கனவு கண்டுட்டேன்னு சொல்லி யார் சொல்றது? பாண்டிமா தேவி என்ற யாரு அரசி சொல்லுறா. கனவு கண்டேன்னு சொல்லி தன்னுடைய தாதிக்கு சொல்லுறா. அது வரைக்கும் பார்த்தனாங்க. என்ன அப்படித்தானே ஹரிஷ்? இது வரைக்கும் பார்த்தனாங்க. Yeah. ஓகே, ரைட். அடுத்தது ரெண்டாவது பாத்திரங்கள். பாத்திரங்கள் சொன்னா அஹ், யாரு கரெக்டர்ஸ்? யார் யார்? பாண்டியன், நெடுஞ்செழியன். பாண்டியன், நெடுஞ்செழியன். கோப்பெருந்தேவி. அடுத்தது கண்ணகி. மந்திரிகள், பிரதானிகள், வாயில் காவலர்கள், ஏவல் மகளிர் எல்லாரும் இருக்கிறான். சரியா? என்னென்ன கரெக்டர்ஸ் இதுல இருக்குன்னு பாக்குறோம். அடுத்தது பாருங்க. பாண்டியன் அவைக்களம். காலம் முற்பகல். காலம் முற்பகல். பாண்டியன் அவைக்களம்னு சொன்னா என்ன? பாண்டிய அரசன் மண்டபம், பெரிய அந்த அரண்மனை மண்டபத்துல இது நடக்குது இந்த சீன். சரியா? பாண்டிய மன்னன் இருக்கிற அவற்ற மண்டபம், அரச மண்டபத்துல இது நடக்குது. காலையில நடக்குது, முற்பகல்ல நடக்குது. சரியா? பாண்டியன் நெடுஞ்செழியன் அரியணையில் அமர்ந்திருக்கின்றான். யாரு அந்த அரசனுக்கு என்ன பேர்? அரசனுக்கு என்ன பேர்? பாண்டியன் ஏன் நெடுஞ்செழியன். அவை ஆணின் நிலைச்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன பேர் அரசனுக்கு? ஆணியன் நெடுஞ்செழியன். எஸ். பாண்டிமாதேவி சபை நோக்கி வருகிறாள். பாண்டிமாதேவி யாரு? வைஃப். யார்ட வைஃப்? பாண்டியன் நெடுஞ்செழியன் வைஃப் பாண்டிமாதேவி. அவளை ஏவல் மகளிர் அட்டமங்கலங்களை ஏந்தி கொண்டு சூழ்ந்து, அதாவது அரண்மனைக்கு ராணி வரைக்குள்ள அவங்களுடைய சேவக மகளிர் இருக்கிறாங்க. அவங்க என்னது மங்கலங்களை ஏந்தி கொண்டு, அதாவது 8 என்னது அவ அழைச்சு கொண்டு வர்றதுக்கான மங்களங்களை கொண்டு வராங்களாம். மகளிர் தூக்கிட்டு வராங்களாம். சரியா? முதலாவது 1 minute ஹரிஷ்.
Teacher, can I get a water? Okay, fine. Harish, okay? Okay, miss. Right, okay. இப்ப அரசி வாரா எங்க வாரா? அரண்மனையில மண்டபத்துக்கு வாரா. சரியா? அரண்மனையில ராஜா இருக்கிற, ராஜாக்கு பக்கத்துல இருக்கிற வாரா. நெடுஞ்செழியன் யாரு? அரசன். அரசன். எஸ். தேவி மீனாட்சி சுந்தரர் அருளால் மங்களம் உண்டாகட்டும். அதாவது அவங்க கடவுள் மீனாட்சி சுந்தரர் அருளால் மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி அவாக்கு சொல்லுறா. இங்கு அமர்க திடீரென்று நம் அவையில் கண்வர காரணம் யாதோ? ஏன் உன்முகம் வாடி இருக்கின்றது? உடல் நலமின்றோ பிற காரணம் யாதேனும் உண்டோ? அரசன் கேக்குற. இந்த பாண்டிமாதேவி வரைகளை கொஞ்சம் சோகமா வாராவா. பாண்டிமாதேவியோட முகத்துல சிரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல. அப்ப நெடுஞ்செழியன் கேக்குற, ஏன் இன்றைக்கு உங்களோட முகம் வாடி இருக்குது? யாராச்சும் கண் வச்சுட்டாங்க போல. நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. என்ன நடந்துட்டுது? உடம்புல இந்த வருத்தமா அப்படின்னு சொல்லி கேக்குற. அப்ப கோப்பெருந்தேவி, அதாவது பாண்டிமாதேவி, நாதரே அடியாள் என்று விடிய காலையில் சில தீக்கனவுகள் கண்டேன். அதாவது அவ சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன், நெருப்பு கனவு கண்டேன். அது முதல் என் உள்ளம் நடுங்குகிறது. அதாவது எனக்கு பயமா இருக்கு. நம் செங்கோலும் வெண்கோர் குடையும் நிலத்தில் வீழ்ந்தன. என்ன கண்டவா? கனவில் என்ன கண்டவாவா? கனவில் என்ன கண்டவா? நம் செங்கோலும், அரசன் வச்சிருக்கிறாரு அந்த செங்கோலும் வெண் கொற்ற குடையும், அதாவது அரசன் போகைக்குள்ள பிடிப்பாங்க வெண் கொற்ற குடை, அரசி போய்க்களையும் பிடிப்பாங்க வெண் கொற்ற குடை. அந்த 2 குடையும் விழுந்துட்டுது. அது மாதிரிதான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறா. அப்ப நெடுஞ்செழியன், என்ன செங்கோலும் குடையும் நிலத்தில் வீழ்ந்தனவா? அமைச்சர் பெருமக்களே கேட்டீர்களா? கோப்பெருந்தேவி கூறியதுன்னு சொல்லி நெடுஞ்செழியனுக்கும் பயம் வந்துட்டு. என்னது? எங்கட செங்கோலம் விழுந்துட்டு கண்டுட்டா, அடுத்தது குடையும் விழுந்துட்டு கண்டுட்டா, அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாய்ந்து கொண்டிருக்கிறா. அப்ப யார் வாரது? கண்ணகி வாரா. சரியா? கண்ணகி வாரா. எஸ். இப்ப இதுக்கு முதல் கண்ணகிக்கு என்ன நடந்துட்டுதான்? கண்ணகியோட ஹஸ்பண்ட அநியாயமா நீதி சொல்லி கண்ணகியோட ஹஸ்பண்ட் கோவலனை நெடுஞ்செழியன் கொலை செஞ்சிட்டார். சரியா? நெடுஞ்செழியன் என்ன செஞ்சிட்டார்? கொலை செஞ்சிட்டார். யார? கண்ணகியோட ஹஸ்பண்டான கோவலனை. சரியா? கோவலனை கண்ணகியோட ஹஸ்பண்ட நெடுஞ்செழியன் கொலை செஞ்சிட்டார். இப்ப கோபத்துல வாரா கண்ணகி. சரியா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாயிலாயே அறநெறி மறந்த அரசனின் வாயிலாலே கணவனை இழந்தாள் ஒருத்தி கையில் சிலம்பொன்று ஏந்தி வாசலில் காத்திருக்கிறாள் என்று நீதி கெட்ட நெடுஞ்செழியனுக்கு அறிவிப்பாயாகன்னு சொல்லி சொல்லுறா. கண்ணகி சரியான கோபத்தில இந்த வாய்க்காவலர்கள் நிப்பினந்தானே, அரச மாளிகைகள்ல காவலாளர்கள் நிப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுறா, அறநெறி மறந்தன்னு சொன்னா நீதி தவறிய அரசன் யாரு? நெடுஞ்செழியன்கிட்ட போய் சொல்லு, உன்னுடைய வாயிலில ஒரு பெண் சிலம்போட காத்திருக்கிறாள். கணவனை இழந்த ஒருத்தி
கையில் சிலம்பொன்று ஏந்தி வந்து காத்திருக்கிறாள்னு சொல்லண்டு காவலன்ட்ட சொல்லுறா. அப்ப காவலன் ஓடி போய் அரசன்கிட்ட சொல்றார், நெடுஞ்செழியன்ட்ட சொல்றார், அரச பெருமானே, வாயிலில் வந்திருக்கிறாள் ஒருத்தி. வாயிலில்னு சொன்னா வாசலில், வாசலில். அவள் எருமை கடாவை வாகனமாக கொண்ட கொற்றவையும் அல்லள். என்னவா? எருமை கடா, எருமை கடாவிலதானா கொற்றவை என்றவா என்னது அவட வாகனம் எருமை. சரி, அவ எருமைய கண்ட்ரோல் பண்ணுகிற பெண்ணுன்னு சொன்னா எப்படி இருப்பா? வலிமையானவாவா இருப்பா. எப்படி இருப்பா ஹரிஷ்? கேக்குறீங்களா? வலிமை. வலிமை அப்படின்னு சொன்னா தைரியமான. எருமைய நீங்க தொடுவீங்களா? நீங்க எருமைய நீங்க போயிட்டு தொடுவீங்களா? பஃபலோவை தொடுவீங்களா? இல்ல. எருமைய ஒரு பெண் வந்து அடக்கி அத வாகனமா வச்சிருக்கிறான்னு சொன்னா அவ எப்படிப்பட்டவா இருப்பா? தைரியசாலியா இருப்பானா? தைரியசாலியா இருப்பா. சோ அவர் சொல்ற, எருமை கடாவை வாகனமாய் கொண்ட கொற்றவையும் அல்லல், பிடாரியும் அல்லல், பத்திரகாளியும் அல்லல், அவள் கண்கள் கோப கனலை கக்குகின்றன. என்ன சொல்ற? ரொம்ப பயமா இருக்கு அந்த பொம்பளைய பாக்க. கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு. அவள் என்னது கணவனை இழந்தவளாம் கையில் சிலம்பொன்று ஏந்தி உள்ளாள் என்று சொல்லுறா. கணவனை இழந்துட்டாவாம், கையில ஒரு சிலம்போட நிக்கிறா, உள்ள வரப்போறன்னு கேட்கிறான். அப்ப நெடுஞ்செழியன் சொல்லுறார், அவள் வருக, அவளை விரைவில் உள்ள விடு. அப்ப இப்ப கண்ணகி எங்க வந்துட்டா? அரச சபைக்குள்ள வந்துட்டா. எஸ், அரசு சபைக்குள்ள. இப்ப நெடுஞ்செழியன் அரசன் கேட்கிறார், பெண்ணே, ஏன் கண்ணீர் சொருகின்றாய்? நீ யார் என்று கேட்கிறார். அப்ப கண்ணகி சொல்லுகிறா, நான் புகார் நகரில் வாழ்கிறேன். இப்ப கண்ணகியோட ஊர் எது? புகார் நகர். கண்ணகியோட ஊர் புகார். சரியா? அவ்வூர் பெருங்குடி வணிகர் மாசாத்துவன் என்பவரின் புதல்வி. இப்ப கண்ணகியோட அப்பாட பேர் என்னது? மாசாத்துவன். மாசாத்துவன் என்ன தொழில் செய்கிறார்? மாசாத்துவன் தொழில் என்ன? வணிகரா. அவர் வந்து எஸ், வணிகர். கோவலருக்கு மனைவியான். கோவலர். அப்ப யார்ட்ட மனைவி கண்ணகி? கோவலனின். யார்ட்ட மனைவி? கோவலருக்கு மனைவி. கோவலன். கையில நாடியில இருந்து கைய லேசா எடுத்துடுங்க, கீழே விடுங்க பாப்பா கைய. ஹரேஷ் கையை எடுத்துட்டு நிமிந்திருங்க பாப்போம். மிஸ் மாதிரி இருங்க பாப்போம். நித்திர வந்துடும் பிறகு. ரைட். ஸ்டெடியானுங்க, நிமிந்திருங்க, நிமிந்திருங்க, மிஸ் இருக்கிற மாதிரி. அப்படி இருந்தா லேசா இருக்கு பாடங்க. ரைட். கோவலருக்கு மனைவி. யார்ட்ட மனைவி இவர்? கண்ணகி யாருடைய மனைவி? கோவலன். அவர் ஊழ்வினையால் உமது நகரில் வந்து என் காட்சிலம்பொன்றை விலைப்படுத்த விரும்பி உம்மாற் கொலையுண்டார். என் பெயர் கண்ணகி. என்ன சொல்றா? கோவலன் என்ன செய்திருக்கிறார்? யாரு? கண்ணகிட ஹஸ்பண்ட். இவங்கட நாட்டுல வந்து அவாட யாட்ட கண்ணகிட சிலம்பு. சிலம்புன்னு சொன்னா தெரியுமா? காலுக்கு போடுறது சலங்கைன்னு சொல்லுவாங்க. சலங்கை, காற்சலங்கை, அதான் சிலம்பு. சரியா? அத விக்கிறதுக்கு இவங்கட இந்த அரசு நாட்டுக்கு வந்திருக்கிறார். யார் வந்தது? கோவலன். கண்ணகிட ஹஸ்பண்ட் வந்தார். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? கோவலனை நெடுஞ்செழியன் கொண்டுட்டாராம். சரியா? இப்ப ஏன் கொண்டவர்ன்னு பார்க்க போறோம். நெடுஞ்செழியன் நன்று கள்வனை கொள்ளுதல் நீதி தானே அப்படின்னு சொல்லி நெடுஞ்செழியன் சொல்ற என்னது? கள்வனை கொள்றது நீதி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுற. அப்ப கண்ணகிக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. கண்ணகிக்கு இன்னும் கோபம் வந்து தீர கேட்டறியாமல் கொலை கட்டளையிட்டு கோவலரை கொன்றமையால் உமது நீதி முறைமை கெடுவதாயிற்று. அதனை காட்டும் என் சிலம்பின் அரி மாணிக்கம். அப்படி சொல்லுறா. என்ன சொல்லுறா?
நீங்க வடிவா விசாரிக்கல. நீங்க விசாரிக்காம என்னுடைய கணவரை கொலை செஞ்சிட்டீங்க. ஆனா எந்த காட்சிலம்புல இருக்கிறது என்னவா? மாணிக்கம். மாணிக்கம் தான் பதிச்சிருக்கு அவட காட்சிலம்புல. அப்ப நெடுஞ்செழியன் சொல்லுற என் தேவியுடைய சிலம்பில் பரல் முத்தே. அவர் சொல்லுற தன்னுடைய தேவியிட என்னது காட்சிலம்புல இருக்கிறது என்னது? அரசியிட காட்சிலம்புல என்ன இருக்குது? முத்து. 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 கண்ணகிட காட்சிலம்புல மாணிக்கம். மறக்க கூடாது. கண்ணகிட காட்சிலம்புல என்ன இருக்கு? மாணிக்கம். தேவியிட காட்சிலம்புல அரசியிட காட்சிலம்புல முத்து. ஞாபகத்துல வச்சிருக்கோம். கண்ணகிட காட்சிலம்புல இருக்கிறது மாணிக்கம். அரசியிட காட்சிலம்புல இருக்கிறது முத்து. சரியா? அப்ப உடனே 2 சிலம்புகளையும் கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. யாரு? அரசியிட சிலம்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கண்ணகி தண்ட காட்சிலம்பு எடுத்து தரையில வீசி அடிக்கிறாவா, உடைக்கிறாவா. உடைக்க அதுக்குள்ள இருந்து என்ன வந்திருக்கும்? கண்ணகியிட காட்சிலம்புல என்ன இருந்தது? முத்தா மாணிக்கமா? ஹரிஷ் இங்க பாக்கணும். மிஸ் படிப்பிக்கிற நீங்க அங்க இங்க பாக்குறீங்க. கண்ணகிட காட்சிலம்புல என்ன இருந்தது? முத்தா இருந்தது கண்ணகிட காட்சிலம்புல. முத்தம் காட்சியில் கண்ணகிட காட்சிலம்புல. கண்ணகிட காட்சிலம்புல மாணிக்கம். மாணிக்கம். ஞாபகத்துல இருக்க வேணும். புக்க மூடுங்க. மிஸ் சொல்றத மட்டும் கேட்டீங்கன்னா சரி. மைண்ட்ல எடுக்கணும். அங்க இங்க மைண்டாலே விடக்கூடாது ஹரீஷ். ஒரு 1 hour தான் மிஸ் படிப்பிக்க போறேன். சரியா? கவனமா கன்சிடர் பண்ண வேணும். ரைட்? விளங்குதா? அப்ப கண்ணகிட காட்சிலம்புல என்ன இருந்தது? மாணிக்கம். மாணிக்கம். அரசியிட காட்சிலம்புல முத்து. முத்துக்கள் அரசியிட காட்சிலம்புல. கண்ணகிட காட்சிலம்புல மாணிக்கம் இருந்தது. என்னே என் மதி, என்னே என் முறைமை, அந்தோ பொற்கொல்லன் பொய்யுரை கேட்டு யானே அரசன், யானே கள்வன், என் அருமரபு என்னால் அழியுற்றதே, என் ஆயுள் கெடுவதாக. என்ன சொல்றார்? இப்ப அரசனுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஷாக்? அரசியிட காட்சிலம்புல இருந்தது என்னது? முத்துக்கள். ஆனா கண்ணகிட காட்சிலம்புல மாணிக்கம் இருந்தது. இப்ப யார் கள்ளன்? அரசன் தான் கள்ளன். என்ன? அரசன் தான். எஸ், அரசன் தான் பொற்கொள்ளன்ற கதையை கேட்டு ஏமாந்து இப்ப யார கொலை செஞ்சிட்டார்? கோவலனை கொலை செஞ்சிட்டார். அப்ப அவர் சொல்றா, இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்று அரசன் சொல்லி அரசன் அரியணையில் சாய்ந்து மரணம் அடைகின்றார். என்னவா? அரசனுக்கு இது கேட்ட உடனே அவருக்கு என்ன நடந்துச்சு? அரசனுக்கு என்ன நடந்துச்சு? அதை கேட்டோனும் அவருக்கு மரணம் அடைந்துட்டார். அவருக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியல. சரியா? அதை கண்ணுற்று பாண்டிமாதேவி என்றது யாரு? வைஃப். என்ன? யார்ட்ட வைஃப்? யாருடைய வைஃப்? நோ, புக் திறக்க வேணாம். புக்க மூடுங்க ஹரிஷ். யாருடைய வைஃப் பாண்டிமாதேவி? நெடுஞ்செழியன் அரசனோட வைஃப். பாண்டிமாதேவி நெடுஞ்செழியன். பாண்டிமாதேவி யாருடைய வைஃப்? நெடுஞ்செழியன் வைஃப். ரைட்டா? அப்ப அவர் என்ன செய்யறார்?
அவருக்கு இந்த செய்தி கேட்டாலும் துக்கமாயிட்டுது. நான் தான் அந்த கள்ளன், நான் தான் அநீதி செய்துட்டேன்னு சொல்லி அவரும் மரணம் அடைய, பாண்டிமாதேவியும் அதிலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்களாம். ரைட்டா? இப்ப இந்த கதையோட கணக்கு மிஸ்ஸுக்கு திருப்பி சொல்லுங்க பாப்போம். புக் கொண்டு பார்க்க கூடாது, மிஸ்ஸ பார்த்து சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன வழங்கினதோ அதை கதையா சொல்லுங்க. ஒரு ம். ஒரு பாணிமாண்டேவி நெடுஞ்செழியன் ரைட், சொல்லுங்க. குட். அரசனும் அரசியும் இருந்தாங்க. ரைட். பாண்டிமாதேவியும் நெடுஞ்செழியன் என்ற அரசனும் அரசியும் இருந்தாங்க. ஓகே, அது அடுத்த அடுத்தது என்னாச்சு? நெடுஞ்செழியன் என்ன செஞ்சிட்டார்? அஹ், சிலம் சிலம்பு சிலம்பத்தின் நெடுஞ்செழியன் என்ன செஞ்சார்? கோவலனை கொலை கோவலன் செஞ்சிட்டார். கோவலன் கோவலனை கொலை செய்துட்டார். அப்ப யார் வாரது அரச சபைக்கு? கோவலன் கண்ணகி மனைவி. கோவலன் கோவலனின் மனைவி. யாரு மனைவி? யார் மனைவி? கோவலன் மனைவி கோவ அஹ், கண்ணகி. கண்ணகி எஸ், கண்ணகி. பாபா கண்ணகி வந்து என்ன செய்யறா? அரசனை ஏசுறா. அநீதி செஞ்சிட்டீங்க, அநீதி செய்துட்டீங்க, என் ஹஸ்பண்ட நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுறா. அப்ப அரசன் என்ன சொல்லுறார்? நான் உன்ன ஹஸ்பண்ட சும்மா கொலை செய்யல, அவன் கள்ளன்றதுனாலதான் கொலை செஞ்சனன்னு சொல்லி சொல்லுறார். எப்படி சொல்லுறார்? அவ ஹஸ்பண்டுக்கு வல்லன் கண்ணகிட கணவன் வந்து கள்ளன் வல்லன் என்றதுனால, கள்வன் என்றதுனாலதான் கொலை செய்தேன் என்று சொல்லுறார். ரைட். அது அப்புறம் என்ன நடக்குது? கண்ணகி தண்ட காய்ச்சிலம்பெடுத்து உடைக்கிறா. கண்ணகி தண்ட காய்ச்சிலம்பெடுத்து உடைக்கல. அந்த காய்ச்சிலம்புல என்னென்ன இருந்தது? என்ன இருந்தது காய்ச்சிலம்புல? கண்ணகிட காய்ச்சிலம்புல ஒட்டு கண்ணகிடையில முத்தா இல்ல. என்ன இருந்தது? மாணிக்கம். மாணிக்கம் எஸ். அப்ப அரசிட காய்ச்சிலம்புல என்ன இருந்தது? அரசிடையில முத்து. அவாண்டில தான் முத்து முத்து. எஸ், முத்து இருந்தது. சரியா? ரைட். இப்ப யாருக்கு என்ன நடந்துட்டு? நெடுஞ்செழியனுக்கு பயம் வந்துட்டு. என்ன பயம் வந்துட்டு? தான் நீதி செய்யாம அநீதி செஞ்சிட்டேன். ஏன்னா கோவலன் வந்து கள்ளன் இல்ல, கோவலன் கள்ளன் இல்ல என்று சொல்லி என்ன செய்தார்? உடனே அந்த அரசு சபையில விழுந்து மரணம் அடைகிறார். அதோட அவரோட சேர்ந்து யாரும் மரணம் அடைகிறது? பாண்டிமாதேவியும் மரணம் அடைகிறார். எஸ், ஓகே. ஹரேஷ், இது நீங்க திரும்ப திரும்ப வாசிக்க வேணும். சரியா? வாசிச்சாதான் உங்களுக்கு மனதுல பதியும். இப்ப மிஸ் கேட்ட உடனே நீங்க சொல்லுறீங்க இல்ல, அப்ப வீட்டில் நல்லா வாசிக்க வேணும். சரியா? தமிழ் புத்தகம் எடுத்து வாசிக்க வேணும். ஓகேயா? ஓகே மிஸ் இனிமேல் நான் கேட்பேன். சரியா? ஒவ்வொரு நாளும் நீங்க தமிழ் புக்ல ஒரு பகுதி வாசிக்கலையேன்னு சொல்லி சொன்னா மிஸ் கிளாஸ் இனி எடுக்க மாட்டேன். ஓகே? ஓகேயா? எவ்ரிடே நீங்க தமிழ் புக்ல இருக்கிற ஒரு பகுதி என்றாலும் வாசிக்க வேணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நீங்க வாசிக்க வேணும். வாசிச்சு மிஸ்ஸுக்கு சொல்லாட்டிக்கு மிஸ் கிளாஸ் எடுக்க மாட்டேனே.
சரி, இனி நீங்க பாபா மாதிரி இருக்க கூடாது. நீங்க நிறைய படிக்க வேணும், நிறைய படிக்க வேணும். சரியா, நிறைய வாசிக்க வேணும். உங்களுக்கு விளங்குது, பிள்ளைங்க விளங்குது, ஆனா சொல்ல தெரியுது இல்ல தானே. அப்ப நீங்க நிறைய வாசிக்க வாசிக்கத்தான் நீங்க கற்றுக்கொள்ளுவீங்க. சரியா? ஓகே, ரைட். ஓகே ஓகே. அப்ப அடுத்து நாங்க கேள்வி விடைக்கு போக போறோம். ஓகே, ரைட். இப்ப இந்த கேள்வி விடைய ஒரு செய்யுங்க பாப்போம். இந்த கேள்வி விட இப்பாடத்தில் விட சொல்லுங்க மிஸ்ஸுக்கு. இப்பாடத்தில் வரும் கதாபாத்திரம். கொப்பியெல்லாம் மூடுங்க, கொப்பியெல்லாம் மூடுங்க. புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. ஒன்றும் பார்க்க கூடாது. புக் எல்லாம் மூடிட்டு மிஸ்ஸஸ் ஸ்கிரீனை பார்க்க வேணும். ரைட். இப்பாடத்தில் வரும் கதாபாத்திரங்களை தருக. என்னென்ன கதாபாத்திரங்கள் இருக்கு இதுல சொல்லுங்க பாப்பா. முதலாவது சொல்லுங்க, யார் யார் வந்தவே இந்த கதையில? அரசனுக்கு என்ன பேர்? நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன். அரசிக்கு என்ன பேர்? பாண்டிமா தேவி. பாண்டிமாதேவி. பாண்டிமா தேவி. அடுத்தது யாரு வந்தது? கோவலன். கோவலன். அடுத்தது கண்ணகி. கண்ணகி. அடுத்தது தோழி. தோழி. அடுத்தது வாயில் காவலன். வாயில் காவலன் ஒரு ஆள் வந்த. எஸ், வாயில் காவலன். அவ்வளவு பேர் தான். இப்ப எத்தனை பேர்? 6 பேர். அரசனுக்கு என்ன பேர்? அரசனுக்கு பேர் பாண்டிமா நெடுஞ்செழியன். அரசனுக்கு பேர் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன். அரசிக்கு? அரசிக்கு பாண்டிமாதேவி. பாண்டிமா தேவி. வெரி குட், வெரி குட். அடுத்து யார் வந்தது? கோவலன். யார் செத்தது? கோவலன். கோவலன். அடுத்து கண்ணகி. கண்ணகி. அடுத்தது தோழி. தோழி. அடுத்தது வாயில் காவலன். காவலன். எஸ், ஓகே. பாண்டிமாதேவி கண்ட கனவு யாது? தீக்கனவு கண்டா. முதலாவது போடலாம், தீக்கனவு. அதுக்கு பிறகு என்ன கண்டவா? செங்கோலும் வெண்பொற்குடையும் விழுகிற மாதிரி கனவு கண்டாவா? செங்கோலும் வெண் பொற்குடையும் விழுகிற மாதிரி கனவு கண்டா. அப்ப 2 பதில் நீங்க சொல்ல வேணும். பாண்டிமாதேவி கண்ட கனவு யாதண்டா? முதலாவது சொல்லுவீங்க தீக்கனவு. அடுத்து என்ன சொல்லுவீங்க? செங்கோலும் செங்கோலம் வெண்பொற்குடையும் வெண்பொற்குடையும் சரிந்து விழுகிறது மாதிரி கனவு கண்டா. சரியா? ரைட். வாயிற்காவலன் கண்ணகி பற்றி அரசனிடம் கூறுவது யாது? என்ன சொல்லுறார் வாயிற்காவலன்? என்ன சொல்லுறார்? இந்த இருக்கு அவள் எருமை கடாவை வாகனமாய் கொண்ட கொற்றவையுமல்லர் பிடாரியுமல்லர் பத்திரகாளியுமல்லர் அவள் கண்கள் கோப கனலை கக்குகின்றன. கணவனை இழந்தவளா கையில் ஏந்தி உள்ளாள். இவ்வளவு நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன வரியா எழுதவணும். அவள் எருமை கடாவை வாகனமாய் கொண்டவள் முதலாவது. 2வது பிடாரியும் அல்லல். பிடாரி இல்லபா. 3வது பத்திரகாளியும் அல்லல். 4வது அவள் கண்கள் கோப கனலை கக்குகின்றன. 4வது. 5வது கணவனை இழந்தவளா. 6வது கையில் சிலம்பொன்றை ஏந்தி உள்ளார். இந்த மாதிரி நீங்க 1 by 1 எழுத வேணுமா? ஒவ்வொன்று ஒன்றா எழுதணும். 5 விஷயம் சொல்லுறேன். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து அரசனிடம் கண்ணகி தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறாள்? எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? எப்படி அறிமுகப்படுத்துகிறா தன்னை?
என்னண்டு நான் அறிமுகப்படுத்த வணிகர் மாசத்துவ மாச மாசத்துவன் வெப்பவெளி உதவி புதல்வி கோவலர் கோவலருக்கு மனைவியான மனைவியால் என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்கிறார். சரியா? அதுக்கு பிறகு உமது ஊழ்வினையால் உமது நகரில் வந்து என் காற்றிலம் ஒன்றை வெளிப்படுத்த விரும்பி உம்மால் கொலையுண்டார் என்று சொல்லியும் சொல்லுறார். சரியா? இது ரெண்டும் நீங்க எழுத வேணும். அவ தன்னை அப்பாட பேர் ஹஸ்பண்ட பேர் சொல்லுறா. அதுக்கு பிறகு ஹஸ்பண்டுக்கு என்ன செய்தீங்க, யார் அவருன்றதையும் சொல்றா. உமது ஊழ்வினையால் உமது நகரில் வந்து என் காட்சிலம் ஒன்றை விலைப்படுத்த விரும்பி உம்மால் கொலை உண்ணப்பட்டவர் சொல்லி சொல்லுறா. சரியா? ரைட். அடுத்தது, இப்பாடத்தின் மூலம் நீர் கற்றுக்கொள்ளும் படிப்பினை யாது? இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குது ஹரிஷ்? என்ன நாங்க செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது இந்த பாடத்திலிருந்து சொல்லுங்க. தவறக்கூடாது நீதி தவறக்கூடாது. ஓகே, நீதி நீ தவறு தவறக்கூடாதுன்னா நாங்க என்ன செய்ய வேணும்? எந்த பிரச்சனையானாலும் தீர விசாரிக்க வேணும். என்ன செய்ய வேணும்? தீர நீதி விசாரி விசாரி எஸ், தீர விசாரிக்க வேணும். அவசரப்படக்கூடாது, எதுக்குமே அவசரப்படக்கூடாது. தீர விசாரிக்க வேணும், அவசரப்படக்கூடாது, நீதி தவறக்கூடாது. சரியா? ஓகேயா? ரைட். அப்ப வெளிக்கொள்ளுங்க பாப்போம் இந்த கேள்வி விடைய. இந்த கேள்விக்கு விடைய எழுதி முடிச்சோன்னு அந்த பேப்பரை பார்ப்போம். சரியா? ரைட். இந்த கேள்வி விடைய எழுதி கொள்ளுங்க பாப்போம்.
ஹரேஷ் விட பார்த்து உங்களோட ஸ்கூல் காப்பிய பார்த்து எழுத கூடாது ஹரேஷ். சரியா? நீங்க புக்க ஓகே. பார்த்து எழுதுங்க. புக்க பார்த்து எழுதுங்க, பிரச்சனையே இல்ல. பட் நீங்க எழுதி வச்சிருக்கிற ஆன்சரையே திருப்பி பார்த்து எழுதிடாதீங்க. சரியா? விளங்குதா? ஓகே. நீங்க காப்பி பண்ணி என்ன பிரயோசனம்? நீங்க எழுதி வச்சிருக்க ஆன்சரையே திருப்பி எழுதினா என்ன பிரயோசனம்? பிரயோசனம் இல்ல தானே? ஆ. எஸ். அப்ப நீங்க புக்க பார்த்து சரியான ஆன்சர் எழுதினா பிரச்சனை இல்ல. ஆனா எழுதி வச்சிருக்கிற ஆன்சரை மட்டும் பார்த்து எழுதாதீங்க ஹரேஷ். சரியா? ஓகே. ஓகே. உங்களுக்கு தெரியல, விட தெரியலன்னா மிஸ்ஸ கேளுங்க. ரைட்? அதுக்கு தான் மிஸ் இருக்கிறார். ரைட்? மாமாவோட நான் பிறகு கதைக்கிறேன். புத்தகத்தை வந்து வைக்கலாமா டீச்சர்? டீச்சர் விளங்கில? விளங்கில? புத்தகத்தை திறந்து வைக்கலாமா? இல்லையே, புக்க மூடித்தான் வைக்க சொன்னேனே. ஏய் அவன் மூடிட்டேன். இப்ப மூடிட்டேன். பாத்தீங்களா? மாமா கண்டுபிடிச்சிட்டா. மிஸ்ட தப்பினாலும் மாமாவோட தப்ப முடியாது. ரைட்? நான் மாமாவோட கதைக்கிறேன். பர்சனலா கதைக்கிறேன் மாமா. உங்களை புக்க பார்த்து ஆன்சரை தேடி எழுதுங்க. சரியான ஆன்சரை, பிரச்சனையே இல்லை. ஆனா எழுதி வச்சிருக்கிற ஆன்சரை பார்த்து எழுதக்கூடாது. அதுல எந்த பிரயோசனமும் இல்ல. புக்க பார்க்கலாமா டீச்சர்? புக் பார்க்கலாம். புக் பார்த்து எழுத சொன்னேன். சாரி, நான் புக்க தூக்கிட்டேன் டீச்சர். சாரி. ரைட் ரைட். புக் பார்த்து எழுதலாம். ஆன்சர் பார்த்து எழுதக்கூடாது. ஸ்கூல் ஆன்சர் பார்த்து எழுதக்கூடாது. ஓகே?